வணக்கம் மக்களே, இன்றைக்கி குழி பணியாரம் தான் சுட போகிறோம். வாங்க எப்படி சொன்ன பார்க்கலாம். வெங்காயம், குடமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நான் ஏற்கனவே கலந்துட்டேன். இப்போ வீடியோக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டம்ளரில் நீங்கள் மாவு ஊற்றி மறுபடியும் ஊற்றணும். அப்படி ஊற்றினா தான் எல்லா பக்கமும் சிந்தாது. அதனால தான் டம்ளரில் ஊற்றி நான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றி விட்ருவோம், அப்போ தான் பிடிக்காது. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். பார்த்து நல்லா சூப்பராக வேகட்டும். இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினா தான் இந்த மாதிரி திருப்புறதுக்கு நல்லா வரும். வேகட்டும். இப்போது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகணும். இல்லை அப்படின்னாக்க உள்ளே மாவு இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.